ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை 18 அத்தியாயங்களை கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பில் தினமும் 10 நிமிடங்கள் ஆடியோ வாய்ஸ் மெசேஜாக பதிவு செய்ய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளாலும் என் ஆத்மவித்யா குரு தேனி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தாஜியின் ஆசியுடனும் தொடங்க உள்ளேன். இன்று பகவத்கீதையின் கீதை காட்டும் பாதை என்ற தொடரின் முகவுரையை சிந்திப்போம். உபனிஷதங்கள் எல்லாம் 4 வேதங்களிலிருந்து வந்தவை. பகவத்கீதையோ மகாபாரதத்தில் இருந்து வந்தது. ஆயினும் இதுவும் உபனிஷதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா உபநிஷதங்களின் சாரம் இதில் இருக்கிறது. உபநிஷதங்களை எல்லாம் பசு என்று வைத்து கொண்டால் பகவத்கீதை அந்த பசு தரும் பால் என்று கூறலாம். பசுக்கள் விதவிதமான நிறமுடையவை. ஆனால் அவற்றிலிருந்து வரும் பால் தூய்மையானது, வெண்மையானது. பசுவை எல்லோராலும் வளர்க்க முடியாது. அதனின்று பால் கறப்பதும் கஷ்டமானது. பாலை அருந்துவது எல்லோருக்கும் இயலும். பாலிலிருந்து தயிர், வெண்ணெய், நெய் முதலியன செய்து கொள்ளலாம். அங்கனம் கீதா சாஸ்திரத்தை இகபர இரண்டுக்கும் ஏற்ற நல்ல வழிகாட்டியாக வைத்து கொள்ளலாம். போகுமிடத்துக்கெல்லாம் பசுவை எடுத்து கொண்டு போக முடியாது. ஆனால் பாலை எங்கு வேண்டுமானாலும் பாதுகாத்து எடுத்து செல்ல முடியும். அதாவது கீதையை நன்றாக அறிந்து கொண்டவர்கள் பிற உபநிஷதங்களில் அடங்கியிருக்கும் கோட்பாடு யாதோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோருக்கும் எளிதில் விளங்காத உபநிஷதங்களையும் விளங்கும்படி செய்து வைத்தவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதற்கு முகாமையாக அமைந்தவன் அர்ஜுனன். கன்றுக்காக பசு பால் சுரக்கிறது, பின்பு அது உலகுக்கும் உணவாக பயன்படுகிறது. கீதையும் அங்கனமே உலகுக்கு பயன்பட்டு வருகின்றது. ஜீரண சக்திக்கு ஏற்ற அளவு பாலை அவரவர்கள் அருந்தலாம். நோயாளிக்கும் ஆரோக்கியவானுக்கும் அது நல் உணவு ஆகிறது. கீதையை அவரவர் பரிபக்குவத்துக்கு ஏற்ற அளவு பயன்படுத்தலாம். நல்வாழ்வை இன்று புதிதாக துவங்குகின்ற மனிதருக்கும் அது பயன்படும். சாதனத்தில் மேலாக நிலைக்கு வந்திருப்பவனுக்கும் அது பயன்படும். கீதையில் அடங்கி இல்லாத இகபர தத்துவம் ஏதும் இல்லை. பகவத்கீதைக்கு அமைந்துள்ள தனிச்சிறப்பு மற்றொரு முக்கியமான காரணமும் உண்டு. அது ஏக காலத்தில் ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் வழங்குகிறது. ஸ்ருதி எது, ஸ்மிருதி எது என்று முதலில் ஆராய்வோம். கர்ண பரம்பரையாக காதால் கேட்டு காப்பாற்றி வைக்கப்பட்டது எதுவோ அதுவே ஸ்ருதி என்று அழைக்கப்படும். நெடுங்காலமாக ஒருவர் பின் ஒருவராக கேட்டு வந்தது எனினும் அதன் சொல் அமைப்பை யாரும் மாற்றிவிட முடிவதில்லை. ஆகையால் மூலப்பொருள் அமைப்பும் திரிவுபடாது இருந்து வந்திருக்கிறது. ஸ்மிருதி என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளப்பட்டது என்று பொருள்படுகிறது. சமூக வாழ்க்கை சம்பந்தமான கட்டுப்பாடுகளும் சட்ட திட்டங்களும் சேர்ந்து ஸ்மிருதி என்று பெயர்படுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையானது ஏக காலத்தில் ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் அமைந்துள்ளது. பரதத்துவத்தை அது நன்கு விளக்குவதால் அது ஸ்ருதியாகிறது. பரதத்துவத்துக்கு ஏற்ற வாழ்வை வாழ்வது சனாதன தர்மம். இந்த நூலிலிருந்து சனாதன தர்மத்தை உள்ளபடியே நாம் கற்றுக்கொள்ளலாம். சமுதாய அமைப்பு எத்தகையது, அது எங்கனம் நடைபெற வேண்டும் என்பதையும் கீதை நமக்கு நன்கு விளக்குகிறது. சனாதன தர்ம யுக தர்மமாக வடிவெடுக்கும் விதத்தையும் அது காட்டிக் கொடுக்கிறது. இதை ஒரு உபமானத்தை கொண்டு அறிவது நன்று. பொன் என்றைக்கும் விலையுயர்ந்த பொருள் ஆகிறது. பொற்காசு பெறுகிற முத்திரை ஒவ்வொரு அரசாங்கத்திலும் மாறி அமைகிறது. பொன் போன்றது சனாதன தர்மம், பொற்காசு போன்றது யுக தர்மம். இனி ஸ்மிருதியும் பொற்காசுக்கு சமமானது. சாஸ்திர பிரமாணங்களை சொல்ல வருகிற மத ஸ்தாபகர்கள் ஸ்மிருதியையும் அங்கனம் பகர்கிறது என்று சொல்வார்கள். ஆனால்
அவர்கள் குறிப்பிடுவது பகவத்கீதை ஆகும். ஆச்சாரியர்களுக்கு இடையில் ஸ்மிருதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றுள்ளது. மற்ற ஸ்மிருதிகள் காலத்துக்கு ஏற்றவாறு மாறி அமையும். ஆச்சாரியர்களுக்கு பகவத்கீதையை மாற்றி அமைக்க முடியாது. ஏனென்றால் சமூக நடைமுறையிலும் எக்காலத்துக்கும் பொதுவாயுள்ள கோட்பாடுகள் உண்டு. மாறுபாடு அடையும் உலகில் மாறுபாடு அடையாத கோட்பாடுகளையே கீதாச்சாரமானது விளக்குகிறது. ஆகவே இது எக்காலத்துக்கும் எல்லா சமூகங்களுக்கும் உதவுகிற ஸ்மிருதியாகும். கீதையை கற்றறிந்தவன் பாரமார்த்திக தத்துவங்களையும் வியாபகாரிக தத்துவங்களையும் கற்றறிந்தவன் ஆவான். வேதங்களில் 4 மகா வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அவைகளுள் மிகச் சிறப்புடையது தத்துவமசி என்று 3 சொற்களை கொண்டது. துவம் நீ, தத் அதுவாக, அசி இருக்கிறாய் என்பதே அதன் பொருள். ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவாகிய மெய்ப்பொருளுக்கு அந்நியமானவன் அல்ல என அதற்கு ஒரு விளக்கம் வருகிறது. இந்த கோட்பாட்டை எல்லா சாஸ்திரங்களும் ஏதேனும் ஒரு விதத்தில் இயம்புகின்றன. இதை எடுத்து ஓதாத நூல் உயர்ந்த நூல் ஆகாது. தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்துக்கு உற்ற உயர்ந்த விளக்கம் என்று பகவத்கீதையை சொல்வார்கள். அது 18 அத்தியாயங்களை உடையது. த்ரிஷட்கம் அல்லது 3-6 என்று 18 அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளுள் முதல் 6 அத்தியாயங்கள் துவம் நீ என்னும் பதத்துக்கு இலக்காக இருக்கிற ஜீவ தத்துவத்தை விஸ்தாரமாக விளக்கி கொண்டு போகிறது. ஜீவனத்திலுள்ள குறைபாடு, அவன் அடைய வேண்டிய நிறைநிலை, அதற்காக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி ஆகிய இத்தனையும் முதல் 6 அத்தியாயங்களில் அடங்கியுள்ளன. இது முதல் ஷட்கம். 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் ஈராக உள்ளவை 2வது ஷட்கம். மகா வாக்கியத்தில் தத் அது என்னும் பதத்துக்கு இலக்காக இருக்கிற பரதத்துவம் அல்லது பரமாத்மாவை அந்த 6 அத்தியாயங்களும் விளக்குகின்றன. உலகனைத்தும் அவர் எப்படி இருக்கின்றார், உலகங்களில் அவர் எப்படி அந்தராத்மாவாக இருக்கிறார், பிறகு உலகத்தை கடந்தவராக அவர் எப்படி இருக்கிறார் ஆகியவை யாவும் அந்த 2வது பதிகத்தில் வந்து அமைகின்றன. 13வது அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயமாகிய 18வது அத்தியாயம் வரையில் 6 அத்தியாயங்களுக்கு 3வது ஷட்கம் என்று பெயர். மகா வாக்கியத்தில் அசியாக இருக்கிறாய் என்னும் சொல்லுக்கு இலக்காயுள்ள பரமாத்மா ஜீவாத்மா இணக்கத்தை இப்பகுதி தெளிவுபடுத்துகிறது. தத்துவமசி என்ற 3 பகுதிகளுக்கும் சமமான அந்தஸ்து கொடுத்திருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. அந்தந்த பகுதியை அது ஓர்மைப்படுத்தி விளக்கி இருப்பது போன்று தெளிவாகவும் முறையாகவும் வேற எந்த ஒரு நூலும் செய்ய கிடையாது. ஆக மகா வாக்கியத்துக்கு முறையான வியாக்கியானம் இது என்பது இயம்ப வேண்டும். பரம்பொருள் மனம் மொழிக்கு எட்டாதது. அது பிரபஞ்சமயமாக வடிவெடுத்து அதை சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லலாம். சொல்லற்கரிய பொருளை ஒரு சொல்லால் விளக்குமிடத்து சச்சிதானந்தம் என்பதற்கு நிகரான சொல் வேறு ஒன்றுமில்லை. சத் என்றும் சொல் உள்ளது என பொருள்படுகிறது. சத்தியம் அல்லது உண்மை அதனிலிருந்துதான் வந்தது. காலத்தால் இடத்தால் செயலால் மாறுபடாது இருப்பது சத். கால தேச வர்த்தமானத்தை கடந்திருப்பது பரம்பொருள். அதே சத்பொருள் காலத்திலும் இடத்திலும் செயலிலும் தன்னை விளக்கிக் கொண்டிருக்கும் போது எண்ணிறைந்த ஜீவகோடிகளாக காட்சி கொடுக்கிறது. ஜீவாத்மா தோற்றத்திற்கு வந்துள்ள நிலைமையில் கர்மமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சூரியனிடத்து வெப்பமும் வெளிச்சமும் இருப்பது போன்று ஜீவாத்மாவிடம் கர்மமும் உண்டு. ஆகவே பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களும் ஜீவ தத்துவத்தையும் கர்மயோக தத்துவத்தையும் சேர்த்தே புகட்டி கொண்டு போகின்றன. 6வது அத்தியாயத்தில் உள்ள தியானம் அல்லது எண்ணம் சூக்ஷ்மமான கர்மமாகிறது. ஆக கீதையின் முதல் 6 அத்தியாயங்களும் சத் சுரூபத்தை விளக்குகின்றன. பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரையில் கடவுள் சொரூபத்தை விளக்குவதோடு பக்தியையும் அப்பகுதி வளர்க்கிறது.
தூய உணர்ச்சியின் திரள் பக்தி என்னும் பெயர் பெறுகிறது. ஆக ஆனந்தம் என்னும் ஆத்மஸ்வரூபத்தை வளர்ப்பது கீதையின் 2வது ஷட்கத்தின் நோக்கமாகும். 3வது ஷட்கத்தின் நோக்கம் அறிவு, ஞானம், சேதனம், பிரக்ஞை இவை யாவும் இப்பொருட்களை குறிப்பது ஆகும். ஞானத்தை வளர்ப்பதற்காக பல வழிகளை பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரையில் காண்கிறோம். எரியும் விளக்கு ஒன்று அதிகம் சுடர்விடுமானால் அது தன்னையும் தன்னை சுற்றியுள்ள பொருள்களையும் நன்றாக விளக்கி காட்டும். அந்த விளக்கை காத்து வரும் கண்ணாடி கூண்டு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அழுக்கு படிந்த கண்ணாடியில் வெளிச்சம் அதிகமாக வெளிவராது. கண்ணாடியை துடைத்து தூயதாக்கும் அளவு வெளிச்சம் தடைப்படாது ஒளிரும். அந்தக்கரண சுத்தி பண்ணுவதற்கான வழிகள் ஞான வாழ்க்கையில் காட்டப்படுகின்றன. ஜடம் போன்று தென்படும் ஜீவனை ஞான நெறி சித் சொரூபமாக திருத்தி அமைக்கிறது. காட் இஸ் லைட் என்பது கோட்பாடு, ஆத்மா ஜோதிர்மயம் என்பது அதன் பொருள். இங்கனம் சத் சித் ஆனந்தமாகி பரஸ்வரூபத்தின் கண் ஜீவனை எடுத்துச் சொல்லுதல் பகவத்கீதையின் திட்டமாகும். மன அமைப்பில் செயல், உணர்வு, அறிவு என்ற 3 பகுதிகள் உண்டு. நவீன மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இவைகளை முறையே வில், எமோஷன், காக்னிஷன் என்று பகர்வர். அன்னை பராசக்தியே மாந்தர் உள்ளத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சுரூபிணியாக எழுந்தருளியுள்ளாள் என்பது கோட்பாடு. மனதில் இந்த 3 வித மாண்புகளும் ஒருங்கே மிளிர்தல் வேண்டும். அப்பொழுதுதான் பண்பாடு பூர்த்தியாகிறது. மனிதன் திண்ணியன் ஆவதற்கும் அதுவே உற்ற உபாயம். நல்ல உள்ளத்திற்கு 3 மாண்புகளையும் கீதா சாஸ்திரம் முறையை ஏன்புவதால் அது எல்லோருக்கும் பொதுவான நூல். கீதையின் பாதையில் நாம் நாளை முதல் அத்தியாயமாகிய அர்ஜுனனின் விஷாத யோகம் பற்றி சிந்திப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். இன்று கீதை காட்டும் பாதை தொடர் சொற்பொழிவின் நிகழ்ச்சியில் இன்று நாம் கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பகவத்கீதை இதற்கு முன் எவராலுமோ இனி எவராலுமோ சொல்லக்கூடிய உபதேசம் நிச்சயம் இல்லை. கிருஷ்ணா, உனது கீதோபதேசம் என்னை உலுக்கிவிட்டது. உன்னை தவிர வேறு யாரால் இப்படி வாழ்வின் ரகசியங்களை அப்படியே புட்டு வைத்து அலசி எடுத்துச் சொல்ல முடியும்? அர்ஜுனன் சாதாரணன் அல்ல, நரநாராயண ரிஷிகளில் ஒருவன். பாண்டவர்களில் நானே அர்ஜுனன் என்று நீயே பலமுறை சொல்லியிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்வது உனக்கேவா புரியாது? அப்படி என்றால் நீ ஆகிய அர்ஜுனனுக்கு புரியாமலாயிருக்கும்? நீ அர்ஜுனனுக்கு இந்த அபூர்வ விஷயங்களை அவனுக்கு சொல்வது போல் உலகிலுள்ள எங்களை போன்றோருக்கு சொல்லியிருப்பதன் ரகசியம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. தர்மம், நீதி, நியாயம், நேர்மை, தானம், தவம், பக்தி, தியாகம், கர்மம் என்று சகலத்தையும் அழகாக விளக்கமாக சொல்லிவிட்டாயே கிருஷ்ணா. உன்னை வேதவியாசர் எவ்வளவு அழகாக எழுத்தில் வடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது முன்பு தெரியாதது, புரியாதது பளிச்சென்று தெளிவாக தெரிகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு இக்கட்டான சூழலில் அர்ஜுனனுக்கு கீதையை 18 அத்தியாயங்களில் 700 ஸ்லோகங்களில் உபதேசித்தார். இது மிகவும் பிரசித்தி பெற்றது. இதன் மகிமை அளவிட முடியாதது. எத்தனை முறை படித்தாலும் இதை வரையறுக்க முடியாது. வாழ்வில் இதை உபயோகித்து பின்னர் அதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தத்தை அனுபவத்தால் மட்டுமே இதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். கீதை பரந்தாமனின் முகத்திலிருந்து வந்தது. எனவே இது வேதத்தை காட்டிலும் சிறந்தது என்று புகழப்படுகிறது. ஆதிசங்கரர் பகவத்கீதையை
2 இடங்களில் புகழ்ந்து தனது பஜகோவிந்தத்தில் கூறியுள்ளார். தினமும் குளிக்க தண்ணீர் உபயோகிக்கிறோம். அது உடல் அழுக்கை போக்கும். மனதில் ஏற்படும் அழுக்கு போக கீதை ஸ்நானம், கீதை என்ற நீரில் மூழ்கினால் பிறவிச் சுழல், பிறவி பிணி போகும் என்கிறார். தர்மம், பக்தி, கர்மயோகம், ஞானயோகம், தன்னம்பிக்கை, பிரயத்தனம், இறை அருள் இவை அத்தனையும் இருந்தால்தான் வாழ்வில் உண்மையான ஜெயம் பெற முடியும். சத்தியவானேவ ஜெயம். பகவத்கீதையில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 1 முதல் 20 வரை பகவத்கீதையின் கதை பகுதியானது சொல்லப்படுகிறது. இதன் நோக்கம் கதையின் நாயகனாக அர்ஜுனனின் அறிமுகம் நடக்கின்றது. அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனின் துன்பம் விளக்கப்படுகிறது. அர்ஜுனன், கிருஷ்ணர் முதலில் இருவரும் நண்பராகவே காட்டப்படுகின்றார்கள். இருவருக்கும் சம வயது. பிறகே குரு சிஷ்ய பாவனை ஏற்படுகின்றது. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனின் துயரம் வர்ணிக்கப்படுகிறது. இது அர்ஜுனனின் துயரம் மட்டுமல்ல, நம் அனைவரின் துயரமும் இதன் மூலம் தெரிகின்றது. துயரம் எப்படி வருகிறது, அதன் விளைவுகள் என்ன, காரணம் என்ன என்பது நன்கு விளக்கப்படுகிறது. வர இருக்கின்ற அத்தியாயம் 11 அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறுவான், பகவானே, உன்னை ஏகவசனத்தில் பேசியிருக்கிறேன் பலமுறை, அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுவான். அதேபோல் இந்த அத்தியாயத்தில் இந்த முதல் 20 ஸ்லோகங்களில் குருட்சேத்திர யுத்தத்தில் தான் துயரமடைந்து வருத்தமடைந்து மனம் சஞ்சலம் அடையும் பொழுதும் பகவானை ஒருமையில் பேசுகின்றான். குருட்சேத்திரத்தில் யுத்தம் ஆயத்தமாவதை பற்றி சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு லைவ் டெலிகாஸ்டாக இதை கூறுகின்றார். இந்த லைவ் டெலிகாஸ்டை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறும் அருள் வியாச பகவானின் மூலம் சஞ்சயனுக்கு கிடைத்தது. உலகில் முதல் லைவ் டெலிகாஸ்ட் வர்ணனையாளர் சஞ்சயனே ஆகும். இரு அணி வீரர்களின் அணிவகுப்பு பற்றி சஞ்சயன் கூறுகிறார். அர்ஜுனனின் மனதில் போரை பற்றிய பயமும் பலமின்மையும் தோன்றுகின்றது. துரியோதனனுக்கு அனைத்து பலம் இருந்தும் ஈஸ்வர பலம், ஈஸ்வர அனுக்கிரகம் இல்லையால் அவனுக்கு மனதில் சஞ்சலம் ஏற்படுகின்றது. சத்திரியனுக்கு மனபலம் குறையக்கூடாது. பாண்டவர்கள் சங்கை எடுத்து ஊதினார்கள். அதேபோல் பீஷ்மரும் சங்கை எடுத்து ஊதினார். சங்கின் நாதமானது விண் மண் பிளக்கும்படி கேட்டது. காரணம் தர்ம பலம், ஈஸ்வர பலம். ஸ்லோகம் 21 முதல் 28 வரை அர்ஜுனனின் பற்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த பற்றானது வெளிப்படாது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம் நம் நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுவதை சொல்லலாம். நமக்கு கைகடியாரத்தில் பற்று இருக்கிறதா இல்லையா என்பதை சந்தர்ப்பம் வாய்க்கும் போது மட்டுமே அது வெளிப்படும். அதாவது, என்னுடைய பேரன் என் கைக்கடியாரத்தை எடுத்து தூக்கி எறிந்தால் எனக்கு அதில் பற்று உள்ளதா அல்லது இல்லையா என்பது வெளிப்படும். யுத்தபூமி வருவதற்கு முன் வந்த பின் அர்ஜுனனின் நிலையும் இவ்வாறுதான். மனநிலை ஆனது மாறுவது நன்கு தெரியும். ஸ்லோகம் 29 முதல் 31 வரை அர்ஜுனனின் கவலையானது வர்ணிக்கப்படுகிறது. ஸ்லோகம் 32 முதல் 46 வரை அவன் மோகமடைவதை காட்டுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கீதா சாஸ்திரம் சோகமும் மோகமும் நீங்க வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது உலக வாழ்வின் குறைகளை நன்றாக வர்ணிக்கிறது. அர்ஜுனன் மூலம் நாம் அனைவரும் அர்ஜுனன் தான். தப்பான முடிவுகளை எடுத்து அதுதான் சரி என்று வாதிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுவதில் நாம் கெட்டிக்காரர்கள். பகவான் பயத்தை உண்டு பண்ணவும் செய்வார், அந்த பயத்தை நாசம் செய்யவும் செய்வார் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது. எங்கு தர்மமோ எங்கு கிருஷ்ணனோ அங்கு வெற்றி நிச்சயம். மோகம் என்றால் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைப்பதுதான். பற்று, கவலை, குழப்பம், பாவம்
இவற்றை நியாயப்படுத்துவது என்பது நம் எல்லோர் கூடவும் பிறந்தது. தப்பை உடனே தப்பு என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்மை பிறர் நீ செய்தது தப்பு என்று சொல்வதை ஒருபொழுதும் ஒருவரும் ஒத்துக்கொள்வதில்லை. குல தர்மம் போகும், குல நாசம் அடையும், அனாதி காலமாக உள்ள கல்ச்சர் போகும். இதனை நான் செய்யணுமா கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்கிறார். நான் ஆயுதம் எடுக்கப் போவதில்லை என்று கலங்கி நிற்கின்றான். உணர்ச்சி அர்ஜுனனுக்கு அதிகமாக இருந்ததால் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். நீ செய்வது தவறு என்று அவனிடம் அவ்வப்பொழுது கூறவே கூடாது. சர்ச்சைதான் அதிகமாகவே வழிய நல்ல முடிவு ஒருபோதும் வாராது. அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறுகிறான், என் உடல் தளர்கிறது, உடம்பு நடுங்குகிறது, வாய் உளறுகிறது, காண்டீபம் நழுவுகிறது, நிற்கக்கூட முடியவில்லை, மனது சுழல்கிறது என்று பார்த்திபன் தன் கஷ்டத்தை வாய்விட்டு புலம்புகிறான். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது என்று. என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ, காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணன், சொல்பவள் கண்ணன். துணிந்து நில், தர்மம் வாழ்க. அர்ஜுனன் கேட்கிறான், ஆனால் கொல்லப்போகிறவன் நான் அல்லவா? அந்த பழியெல்லாம் எனக்கல்லவா வரும்? கண்ணன் காட்டிய வழியில் நீ எண்ணியதை நான் செய்துவிட்டால் அதனால் வரும் பாவப்பலனை நான் அல்லவா சுமக்க வேண்டும்? இந்த பிழைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல் என்று. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. ஆ கண்ணதாசனை தவிர வேறு எந்த கவிஞனாலும் சாதாரண பாமரனுக்கும் புரியும் வகையில் கீதோபதேசத்தின் சாரத்தை வார்த்தைகளில் வடித்து பாடலாக இப்படி அருமையாக இயற்றி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான பாடலை மனம் உருகும் வகையில் கர்ணன் என்ற திரைப்படத்தில் பாடிய சீர்காழி கோவிந்தராஜனையும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த தருணத்தில் நாளை மீண்டும் கீதை காட்டும் பாதையில் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகத்தை பற்றியே சிந்திப்போம். வாழ்க வளமுடன் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். அர்ஜுனனை இவ்வாறு மதிமயங்கச் செய்து அவனை கேள்விகள் கேட்க வைத்து அந்த கபட நாடக சூத்திரதாரியான
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திட்டம் என்னவோ இதுதானோ? அர்ஜுனனுக்கு சொல்வது போல் நமக்கெல்லாம் வாழ்வின் நெறிமுறைகள், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், கர்மம், ஞானம் புகட்ட இப்படி ஒரு சாகசம் செய்தாரோ என்னமோ. சஞ்சயன் இந்த எதிர்பாராத திருப்பத்தை அப்படியே திருதராஷ்டிரனுக்கு எடுத்துச் சொல்கின்றான். இனிமேல் தானே கீதை கண்ணன் திருவாய் மொழியானது நமக்கு காத்திருக்கிறது. சுகம் துக்கம் இரண்டின் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதனை வேதவியாசர் சஞ்சயன் மூலம் அழகாக வர்ணித்திருக்கிறார் என்று பார்த்தோம். இதற்கு சம்சாரக என்று பெயர். அதாவது ஒன்றை விட்டு மற்றொன்றை பற்றி சுழல்வதுதான் சம்சாரம். பற்று, கவலை, மயக்கம் என்று அந்த பட்டியல் நீளும். அனைத்திற்கும் வாழ்வில் குவாலிட்டி டைம் கொடுக்க வேண்டும். ஜபத்திற்கு, குழந்தைக்கு, வாழ்வின் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு குவாலிட்டி டைம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம் வாழ்வானது அலிப்போ சலிப்போ இல்லாமல் மிகவும் சுகமாக வெண்ணெய் போல் வழுக்கிச் செல்லும். நாளை நாம் சாங்கிய யோகம் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளாலும் குருவின் அருளாலும் சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக குழும அங்கத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரம். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகத்தின் தொடர்ச்சியை காண்போம். அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, நமது தேரை இரு சேனைகளின் மத்தியில் கொண்டு நிறுத்து, நான் எல்லோரையும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்றவன் தேர் இரு சேனைகளுக்கும் மத்தியில் நிறுத்தப்பட்டதும் எல்லோரையும் ஒருமுறை கூர்ந்து பார்க்கின்றான். ஐயோ, இவர்கள் என் தாத்தா, சிற்றப்பா, பெரியப்பா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, மாமன், மாமனார், தங்கை மற்றும் அக்காள் புருஷன், மைத்துனன், ஒன்றுவிட்ட மருமகன், பிள்ளை முறை, பெண்ணின் கணவன், இன்னும் எத்தனையோ உறவுகள். இத்தனை நாள் மறந்தது இப்போது எப்படி நினைவில் வந்தது? சீச்சி, இவர்களையா நான் கொல்வது? கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏன் என் உடம்பு இப்படி நடுங்குகிறது? மயிர்கால்கள் குத்திடுகிறது, தலை சுற்றுகிறது, உடம்பு திகுதிகு என்று எரிகிறது, கண்களில் ஜலம் பொங்குகிறது, மனது மயங்குகிறது, நாக்கு வரல்கிறது, கெட்ட சகுனங்கள் கண்ணில் படுகிறது, நிற்க முடியாமல் கால்கள் தள்ளாடுகிறது, விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது என்றான். நான் கொல்லத் தயாராக இல்லை. இவர்கள் அவ்வளவு பேரும் என்னுடைய சொந்தங்கள், என் சகோதரர்கள். எனக்கு வெற்றியே வேண்டாம், ராஜ்யமே வேண்டாம். ஏதோ உட்பூசல், அதற்காக இவ்வளவு உயிர் பலியா? தவறு செய்தவர்கள் என்பதற்காக ஒரு வம்சத்தையே பழிவாங்குவதா? இல்லவே இல்லை, இது நான் செய்ய மாட்டேன். பேசாமல் துரியோதனாதிகள் ஆயுதங்களால் என்னை கொல்லட்டும், நான் தடுக்கவோ அல்லது எதிர்க்கவோ மாட்டவே மாட்டேன். அர்ஜுனன் தொபகடீர் என்று கீழே விழுந்தான். காண்டீபத்தையும் அஸ்திரங்களையும் வாள் அனைத்தையும் எரிந்தான். கண்களில் கங்கை. உணர்ச்சி அர்ஜுனனுக்கு அதிகமாக இருந்ததால் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். நீ செய்வது தவறு என்று அவனிடம் அப்போது சொல்வது கூடவே கூடாது. சர்ச்சைதான் அதிகரிக்கும். நல்ல முடிவானது ஒருபோதும் வராது அப்போது. பிறகு அர்ஜுனன் நான் நினைப்பது சரியா அல்லது தவறா என்று கேட்கும் போதும் கிருஷ்ணர் வாய் திறவாமல், கடைசியில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கிருஷ்ணா, உன் மௌனத்தை விட்டு ஏதாவது சொல்லேன் என்று அர்ஜுனன் கதரும் போது அவன் கூறுவது உண்மைதானா என்று ஆராய்ந்துவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 வார்த்தை கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர இந்த தருணத்தில் வேறு யாரும் அப்படி நடந்திருக்கவே மாட்டார்கள். ஸ்லோகம் 47. வில்லையும் அம்பையும் போட்டுவிட்டு துக்கம் தாங்காமல் சலிப்புடன் தேரருகில் அமர்ந்தான் அர்ஜுனன். சுகம் சுகம் இரண்டின் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சுகம் துக்கம் இரண்டின் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை வேதவியாசர் சஞ்சயன் மூலம் அழகாக வர்ணிக்கிறார். பற்றின் காரணமாக கவலை வெளிப்பட்டது. வாழ்வில் அடிபட்டு திடீரென்று ஒரு நாள் இதுதான் வாழ்வா என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அது எப்போது
எப்பொழுது பிறக்கும், எப்பொழுது தோன்றும் என்று யாருக்குமே தெரியாது.